ஈஸ்வரனுடைய சௌஹார்தம், எதிர்ச்சா சுகிருதம், விஷ்ணுவினுடைய கடாட்சம், அத்வேஷம், ஆபிமுக்கியம், சாதுக்களோடு சேர்க்கை என்கிற 6 படிக்கட்டுகளை தாண்டினால் துவாரபாலகர்கள் என்கிற ஆச்சாரியனை அடையலாம். அவர்களுடைய ஆசியோடு உள்ளே சென்றோம் என்றால் பகவானையே கிட்டலாம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இப்படி அமைத்தார்கள். ஆகவே இந்த படிக்கட்டில் ஒருவன் வளர்ந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு பகவானுடைய அனுகிரகம் வேண்டும். நாம முயற்சி செய்து அடைய முடியாது. அதை பண்றதுக்கு தான் சக்தி இல்லையே. சக்தி இல்லை என்பது இருக்கவே இருக்கு. நமக்கு அது தகுந்தது அல்லங்கிறது மட்டுமல்ல, தகுந்ததாக இருந்தாலும் நம்மால் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் பகவான் இந்த பாதையை ஏற்படுத்தி வைத்தார். இப்படி ஒருவன் சரணாகதனாக ஆகிறான் இல்லையோ, அவன் யாரிடத்தில் சரணாகதி பண்ண வேண்டும்? இப்ப ஏன் பக்தி பண்ண முடியாது சரணாகத்தின்னு பார்த்துட்டோம். சரணாகதி என்ன, அதன் தத்துவம் என்ன, அந்த நிலைக்கு ஒருவன் எப்படி வருகிறான் என்றும் பார்த்து விட்டோம். சரணாகதியை எப்படி செய்யலாம், யார் செய்யலாம், எங்கு செய்யலாம், இதுக்கெல்லாம் தான் வழிமுறை இருக்கானால் எதற்குமே முறைகள் கிடையாது. எந்த தேசத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த காலத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த பலனை கருதியும் செய்யலாம். இது 4த்துலயும் எந்த வழிமுறைகளுமே கிடையாது. பாருங்க, தேசத்துல தான் உண்டா, குருக்ஷேத்திரத்துல போருக்கு நடுவில் நின்று அர்ஜுனன் தான் சரணாகதி செய்தான். அவரவர்கள் இருந்த இடத்திலிருந்து, கஜேந்திரன் ஒரு குளத்துக்குள்ளே இருந்து செய்தார், திரௌபதி தான் செய்தது ஒரு அரண்மனைக்கு நடுவில் இருந்து. அப்ப எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. இந்த விபீஷணன் கடற்கரையில் செய்தான். திவ்ய தேசத்துக்கு வந்துதான் செய்ய வேண்டும், பகவான் எங்கு கோயில் கொண்டிருக்கிறாரோ அங்குதான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. சுவாமி ராமானுஜர் பெரிய நம்பிகள் என்று ஒரு ஆச்சாரியரை தன்னுடைய ஆச்சாரியனாக ஏற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவர் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்தை நோக்கி செல்ல வேண்டும். தெற்கு நோக்கி காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு செல்கிறார். அதே சமயம் பெரிய நம்பிகள் என்கிற ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்தை நோக்கி வருகிறார். இருவரும் மதுராந்தகம் என்கிற ஒரு இடத்தில் தான் சந்தித்தார்கள். அங்கிருந்து சந்திச்சா சொல்லியோ, அழைத்து கொண்டு தோ அந்த பக்கம் போனா காஞ்சிபுரம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு, பெரிய பகவானுடைய ஆலயம் இருக்கு, அங்கிருந்து சமாசயனம் பண்ணலாமே, அல்லது அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அங்கு சரணாகதி பண்ணலாமே என்னால் எதுவுமே பண்ணல. எங்கு சந்தித்தார்களோ அந்த இடத்திலேயே வைத்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து சரணாகதியை செய்து வைத்தார் பெரிய நம்பிகள். ஏன்? இடம் முக்கியமே அல்ல. எப்போது எந்த இடத்தில் நல்லெண்ணம் பிறக்கிறதோ அப்போதே சரணாகதி செய்யலாம். காலத்தால் ஏதாவது வரைமுறை உண்டா? இந்த காலத்தில் காலை பொழுதில் செய்யலாம், மாலை இருட்டி விட்டால் சரணாகதி செய்யக்கூடாது, நாம் தூய்மையாக இருந்தால் செய்யலாம், தூய்மை இல்லாமல் ஏதாவது தீட்டோடு இருந்தால் செய்யக்கூடாது, இப்படி உண்டானால் அதுவும் எதுவும் கிடையாது. திரௌபதி சரணாகதி செய்தாள். அப்போது அவள் மாத விலக்கு இருக்கொல்லையோ, அந்த சமயத்தில் தான் அவள் சரணாகதியே செய்தாள். அதனால் தான் அவள் விலகி இருந்தாள். ஆனாலும் துஷாசனன் சபைக்கு இழுத்து கொண்டு வந்தான். அந்த நிலையிலேயே சரணாகதி பண்ணாள். அதிலும் எந்த தவறும் இல்லை. ஆக காலத்தாலே எந்த வழிமுறைகளும் கிடையாது, தேசத்தாலே கிடையாது. அதிகாரி இன்னார்தான் பண்ணலாம், வேதம் கற்றவர் தான் செய்யலாம், மனிதனாக இருப்பவர் தான் செய்யலாம், இப்படி ஏதாவது உண்டானால் எந்த நியமமும் இல்லை. விலங்குகளும் சரணாகதி செய்கின்றன. விபீஷணன் முதலான ராட்சசர்களும் சரணாகதி செய்கிறார்கள், மனிதர்களும் சரணாகதி செய்கிறார்கள், தேவர்கள் செய்கிறார்கள். அப்ப அதிகாரிக்கும் நியமம் இல்லை. பலன் பகவானை அடைவதற்கு மட்டும்தான் சரணாகதி, மற்றதற்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு உண்டானால் அதுவும் கிடையாது. உயிர் பிழைப்பதற்காக சரணாகதி செய்தான் காகாசுரன். ராஜ்யம் வேண்டும் என்பதற்காக சுக்ரீவன் சரணாகதி செய்தான். அவனும் பக்தியோட பகவானை அடைவதற்கு, ராமனை அடைவதற்கு சரணாகதி செய்யலையே. வாலியை கொன்று என்னுடைய ராஜ்யத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும், இதற்காகத்தான் சரணாகதி. காகாசுரன் உயிர் பிச்சைக்காக சரணாகதி செய்தான். விபீஷணன் ஒருவன் தான் ராமனை அடைவதற்காக சரணாகதி செய்தான். அப்ப அந்த பலத்தை வைத்தும் நியமம் இல்லை. அப்ப எந்த நியமமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நியமம் தான் உண்டு. யாரை குறித்து சரணாகதி செய்கிறோமோ அவர் நாராயணனாக இருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த காலத்திலும் செய்யலாம், எந்த தேசத்திலும் செய்யலாம், எந்த பயனுக்காக வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் யாரை குறித்து செய்யலாம் என்றால் அது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனிடம்தான் செய்யலாம் என்று தெரிவிக்கிறார்கள். ஏன் அப்படி? யாரிடத்திலும் சரணாகதி செய்தால் பலிக்காதா என்றால், சரணாகதி யாரிடம் செய்கிறோமோ அவருக்கு சில தன்மைகள் இருக்க வேண்டும். அதெல்லாம் பூர்ணமாக இருப்பவர் நாராயணன். நாராயணன்கிற பெயருக்கே அதுதான் பொருள் என்று தெரிவிக்கிறார்கள். என்ன குணங்கள் வேண்டும் என்றால் 4 முக்கியமான குணங்கள்.
வாத்சல்யம், சுவாமித்வம், சௌஷீல்யம், சௌலபியம் என்று 4 குணங்கள். இது ஒரு புறம். மற்றொரு புறம் ஞானம், சக்தி என்ற 2 குணங்கள். ஒருவரிடம் நாம் சரணம் என்று செல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதே எடுத்துக்காட்டு, எனக்கு கல்லூரியில் இடம் வேண்டும், அதற்கு ஒருவரிடம் பிரார்த்தித்தேன். அந்த ஒருவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால், ஒன்று, என்னால் அவரிடம் சென்று பேசி அவரிடம் வேண்டும்படி அவர் எளிமையானவராக இருக்க வேண்டும். என்னால் அவரை காணவே முடியாது. ஜனாதிபதி சிபாரிசு செய்தால் அந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். ஜனாதிபதியை நான் பார்க்கவே முடியாதுன்னால் என் வேலை நடக்கப் போவதே இல்லை. அப்ப முதலில் அவருக்கு எளிமை இருக்க வேண்டும். என்னால் அவரிடம் சென்று வேண்டும்படி அவர் இருக்க வேண்டும். அடுத்தது, என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒருவர் இருக்கிறார், ரொம்ப எனக்கு பிடித்தவர், மிகவும் எளிமையானவர், அவரிடத்தில் பிரார்த்திக்கலாமானால் அவரால் காரியத்தை சாதிக்க முடியாதே. கல்லூரியில் இடம்பெறுவதற்கான மேன்மை அவரிடத்தில் இல்லை. ஆகையால் மேன்மையும் இருக்க வேண்டும், எளிமையும் இருக்க வேண்டும். இது 2ம் யாரிடத்தில் பூர்ணமாக உள்ளதோ அவரிடத்தில் சரணாகதி செய்யலாம். அதற்காகத்தான் இந்த 6 குணங்கள். முதல் 4 குணங்களுக்கு ஆஸ்ரயண, சௌகர்ய, ஆபாதக குணங்கள் என்று பெயர். ஒரு பக்தன் பகவானை சென்று சரணம் புக வேண்டும் என்றால் முதலில் அவரிடத்தில் வாத்சல்யம் என்கிற குணம் இருக்க வேண்டும். அதாவது நாம் எத்தனை குற்றங்களை செய்திருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் என்னுடைய பிள்ளை என்கிற சம்பந்தத்தை பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ இல்லையோ. வாத்சல்யம், வாத்சல்யம் என்றால் ஒரு கண்ணுக்குட்டியிடம் தாய் பசு எப்படி நடந்து கொள்ளுமோ அந்த குணத்துக்கு வாத்சல்யம் என்று பெயர். தாய் பசு ஈன்று இப்பதான் ஒரு குட்டி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ணுக்குட்டிக்கு உடம்பு முழுவதும் ரத்தம் இருக்கும், எத்தனையோ மாம்சம் இருக்கும், ஏதோ ஒட்டின் இருக்குமோ இல்லையோ. யார் வந்து தொடச்சி விடுவா? மனுஷ குழந்தையாக இருந்தால் உடனே குளிப்பாட்டு விட்டு தொடச்சி அதை நன்னா துணியில சுத்தி கொடுத்துடுறா. மாட்டுக்கு யார் குளிப்பாட்டி விடுவார்கள்? யாரும் இல்லை. அதனால் அந்த தாய் பசு அந்த கன்றினுடைய உடம்பை தன் நாக்காலே நக்கி நக்கி சுத்தம் செய்யும். அது என்ன, ரத்தம் தானே, தாழ்ந்த பொருள் தானே, அப்ப அதை தள்ள வேண்டும், நான் அருகில் செல்ல மாட்டேன்னு விலகுமானால் அந்த கண்ணுக்குட்டியின் உடம்பில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அதை தோஷமாக பார்க்காதே. தான் பெற்ற குழந்தை, அதை சுத்தம் செய்வது நான் செய்த பாக்கியம் என்று சுத்தம் செய்கிறதே. அதே போலத்தான் நாம் எத்தனை குற்றங்களை செய்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் நம்மை ஏற்றுக்கொள்கிறான் பகவான். இதற்கு வாத்சல்யம் என்று பெயர். குற்றம் கண்டு வெறுமாமைக்கு வாத்சல்யம். என்னுடைய பாபங்களை பார்த்தால் இத்தனை பாபம் செய்த எனக்கு அவர் முக்தி கொடுப்பாரான்னு ஒரு பயம் வருமோ இல்லையோ, அது போக்குவதற்காகத்தான் பகவானிடம் வாத்சல்யம் என்கிற ஒரு குணம் உள்ளது. சரி, அவர் குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவார், அவருக்கு பெருமை இருக்கா? நான் எதிர்பார்க்கும் காரியத்தை அவரால் செய்ய முடியுமா என்று பார்த்தால் அதற்கு தான் அடுத்தது சுவாமித்துவம். அவர்தான் உலகனைத்துக்கும் சுவாமி. அவர்தான் இந்த 2 உலகம், லீலா விபூதி என்ன, நித்திய விபூதி என்ன, 2ம் அவருக்கு சொத்து. எப்படி தெரிந்து கொள்ளலாம்? பெரிய கிரீட்டம் சாத்தின்னு இருக்க, அவருடைய கிரீட்டத்தை பார்த்தால் உலகுக்கே இவர்தான் சுவாமி என்று வெளிச்சமாக தெரிகிறது. அப்ப இரண்டாவது, என்னுடைய காரியத்தை இவர் நடத்துவார் என்கிற நம்பிக்கை வருவதற்கு அவர்தான் சுவாமி என்று காட்ட வேண்டும், எல்லா சொத்துக்கும் உடையவன் என்று. அடுத்தது, சுவாமித்துவம் மட்டும் தெரிந்தால் மிக பெரியவர், என்னோடெல்லாம் பழகுவாரா, என்னோடு கலப்பாரா என்கிற சந்தேகம் வருமே. அதற்காக சௌஷீல்யம், பெரியவன் சிறியவனோடு அந்த வேற்றுமையே பாராட்டாமல் கலக்க வேண்டும். ராமன் எப்படி குஹனோடு கலந்தானோ, விபீஷணனோடு கலந்தானோ. விபீஷணன் ராட்சசன், ராவணனுடைய நேர் தம்பி. அவன் வந்து ராமனிடம் சரணம்னு வந்தானோ இல்லையோ, வந்தவுடன் அவனை தம்பியாக ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு ஆக்கியாகி மம தத்வேன ராட்சசானாம் பலாபலம் என்று ராமன் தெரிவிக்கிறார். விபீஷணன் வந்து சேர்ந்து விட்டான். அடுத்து ராமன் கேட்ட கேள்வி, எதிரணியிலிருந்து ஒருத்தர் வந்தா என்ன கேட்போம்? எதிரணியுடைய பலங்கள் என்ன, அதை விட முக்கியமான பலவீனங்கள் என்ன, எங்கு தாக்கினால் அவர்களிடம் ஜெயிக்கலாம் அப்படின்னு தானே கேட்கணும். கேட்கும் பொழுது, விபீஷணா உங்களுடைய பலாபலம் என்ன என்று சொல் என்று ராமன் கேட்கவில்லை. விபீஷணன் தான் இந்த பக்கம் சேர்ந்தாச்சே. இப்போதைக்கு ராமனை பொறுத்தவரை விபீஷணன் இக்ஷ்வாகு குலத்தில் தசரதனுக்கு பிறந்த பிள்ளை. அதனால் ராட்சசானாம் பலாபலம், ராட்சசர்கள் லங்கையில் இருக்கிறார்களே அவர்களுக்கு பலம் என்ன, பலவீனம் என்னன்னு கேட்கிற. அந்த ஒரு நொடியில் அவன் சரணம்னு எப்ப வந்தானோ அதோடு அவனுடைய என்ன பின்புலமோ அனைத்தையும் மறந்து விடுகிறார், அதோடு தன்னோடு சேர்க்கிறார். அதற்கு சௌஷீல்யம் என்று பெயர். தான் பெரியவன், அவன் சிறியவன், தாழ்ந்தவன் என்று பார்ப்பது கிடையாது. சௌஷீல்யம் மூன்றாவது குணம். அடுத்து, அவர்
நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிப்பவராக இருக்கலாம், மிக பெரியவராக இருக்கலாம், அனைவரோடும் சமமாக பழகுபவராக இருக்கலாம். ஆனால் அவர் வைகுண்டத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா எங்கு போய் அவரிடம் பிரார்த்திப்பது? அந்த ஒரு ஜனாதிபதியாக இருக்க வேண்டாம், சாதாரண என்னோட பழகக்கூடிய ஜனாதிபதியா இருந்தாலும் அவர் தில்லியில் இருக்கிறார்னு சொன்னா என்னால போய் சந்திக்க முடியணுமே. அதற்காகத்தான் சௌலபியம், எளிமை என்கிற குணம் வேண்டும். பகவானை எளிதில் கிட்டலாம், அவரிடம் சென்று பிரார்த்திக்கலாம். ஆங்காங்கு அர்ச்சாவதாரத்தில் இருக்காரே, எங்க வேணாலும் சென்று பிரார்த்திக்கலாமே. சரணாகதி செய்வதற்கு சிறந்த இடம் அர்ச்சாவதாரம் என்றுதான் ஆழ்வார்கள் அனைவரும் காட்டுகிறார்கள். நம்மாழ்வாரே மாறனின் தவம் தான். இன்னைக்கு நம்மாழ்வார் யாரிடம் சரணாகதி செய்தார் என்றால் திருவேங்கடமுடையானிடம் தான் செய்தார். 6ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே என்று திருவேங்கடத்தை பற்றி 10 பாசுரங்கள் பாடுகிறார். அதில் 10வது பாசுரம், அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று பாசுரம். இத்தனை நாள் நாம் என்ன பார்த்தோமோ அனைத்துமே இந்த பாசுரத்தில் உள்ளது. முதல் என்ன சொன்னார்? அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. அலர்மேல் மங்கை தாயார் பகவானுடைய திருமார்பில் இருந்து கொண்டு இறையும் அகலகில்லேன், ஒரு க்ஷணம் கூட நான் இந்த இடத்தை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டு மார்பிலே இருக்கிறாளோ இல்லையோ, முதலிலே பிராட்டியை பாடினார். ஏன் பாடுகிறார் என்றால் 4 முறை ஆழ்வார் தவறு செய்து விட்டார். இது 6ஆம் 10 10ஆம் திருவாய்மொழியோ இல்லையோ. இதற்கு முன்னால் 5வது 10 பாடும் பொழுது 4 பேரிடம் சரணாகதி செய்து பார்த்தார். 4 இடத்திலும் பலிக்கவில்லை. 5ஆம் 10 திருக்குறுங்குடி அந்த திவ்யதேசத்து பெருமாளிடம் சரணாகதி செய்தார். அடுத்து வானமாமலை நாங்குநேரின்னு சொல்றோமே திருநெல்வேலி பக்கத்துல, அந்த வானமாமலையில் இருக்கும் தெய்வநாயக பெருமானிடம் சரணாகதி செய்தார், பலிக்கவில்லை. கும்பகோணம் ஆறாவமுத பெருமாளிடம் சரணாகதி செய்தார், பலிக்கவில்லை. அடுத்து கிருஷ்ணாவதாரத்திடம் அவர் சரணாகதி செய்தார், அதுவும் பலிக்கவில்லை. எங்கனேயோ அன்னமீர்கள் நோற்ற நோன்பிலேன், அதற்கு மேலே ஆறாவமுதே பிறந்தவாறும் என்று 40 பாசுரங்கள். அடுத்தடுத்து வர 40 பாசுரங்களில் 4 பேரிடம் சரணாகதி செய்தார், ஒண்ணுமே பலிக்கல. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தார், எங்கேயோ தப்பு பண்றோம், என்னிடத்தில் எந்த குறையும் இல்லை, பகவானிடத்துல குறை இல்லை, என்கிட்ட நிறைய குறை இருக்கு, அவரிடத்தில் குறை இருந்தால் தானே எனக்கு கிடைக்காமல் செல்ல வேண்டும். ஆகையால் நான் பற்றும் முறையில் ஏதோ தவறு உள்ளதுன்னு யோசித்து அப்போதான் புரிந்து கொண்டார், பிராட்டியை மறந்து விட்டோமே. பிராட்டியை பற்றாமல் பகவானை பற்றினால் அவர் நமக்கு காரியம் செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர் தந்தையைப் போல. ஒரு பிள்ளை ஏதோ தவறு செய்து விட்டு வீட்டை விட்டு சென்று விட்டான்னு வச்சுக்கோங்க, 4 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு, தவறு செய்து எங்கேயோ சென்று விட்டான். இப்போது தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்த வேண்டும் என்று மறுபடியும் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்க இருக்கிறான், வீட்டுக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்க போகிறான். தகப்பனார் காலையில் ஒரு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு செய்தித்தாளை படித்து கொண்டு இருக்கிறார். இந்த பையன் நேர வந்து தகப்பனார் அவருடைய காலில் விழுந்து என்னை மன்னிக்க வேண்டும்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் மன்னிக்க போவது கிடையாது. நீ செய்த தவறுக்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும், இந்த வீட்டுக்குள் வராதே, எங்கு சென்றாயோ அங்கேயே சென்று விடுன்னு தள்ளி விடுவார். ஏன்? தந்தையானபடியால். தாய் தானே என்ன தவறு செய்துவிட்டு வந்தாலும் பிள்ளையை ஏற்றுக்கொள்வாள், தந்தை அப்படி செய்ய மாட்டார். தாய்க்கு தான் பிள்ளையினுடைய பிரியத்திலே நோக்கு, அவனுக்கு என்ன பிடிக்குமோ செய்ய வேண்டும் என்பது தாயினுடைய உள்ளம், அவனுக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும் என்பது தந்தையின் உள்ளம். அப்ப தண்டிக்கத்தான் செய்வார் பகவான். அதற்காக இந்த பிள்ளை சாமர்த்தியமா என்ன பண்ணா, தந்தையிடம் செல்லவே இல்லை. பின்வாசல் வழியாக வந்து தாய் சமையல் கட்டில் இருந்தாள், அவளிடம் சென்று தாயே நான் தவறை உணர்ந்து விட்டேன், ஆனால் என்னை பகவான் மன்னிப்பாரா என்று தெரியவில்லை, தந்தை மன்னிப்பாரா என்று தெரியவில்லை, நீதான் பேசி ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆட்டம் 10 நிமிஷம் கழிச்சு வாசலுக்கு வா, அதுக்குள்ள நான் பேசி வைக்கிறேன்னு தாய் சொன்னாள். நான் வெளியே போயிட்டேன். அவள் வந்து ஊஞ்சலில் இருக்கும் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்து, இந்த மாதிரி பிள்ளை வந்தான், தவறை உணர்ந்து விட்டானாம், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான், நீங்க தான் மன்னிக்கணும்னு சொன்னா, அதெல்லாம் கிடையாது, தண்டிக்க போறேன். தண்டனை செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்து தானே ஆகணும்னால் தண்டிச்சுட்டே இருந்தா என்ன பண்றது, நம்ம பிள்ளை தானே, நீங்கள் தான் கருணையோடு மன்னிக்க வேண்டும் என்று பேசி பேசி அவர் ஒப்புக்கொள்ளும் வரையில் அவரிடம் பேசி 10 நிமிஷத்துல இந்த பிள்ளை வாசல்ல வந்தானா அவர் இன்னும் ஒத்துன்னு இருக்கவே மாட்டார். வாடா அப்பா ஒத்துன்ட்டார் காலில் விழுன்னு சொல்லிடுவா. அதுக்கு மேல அந்த தந்தை என்ன செய்வது?
இதேதான் தாயாரும் செய்கிறாள். புருஷகாரம் என்று தாயாருக்கு ஒரு பெயர். புருஷகாரம்னால் சிபாரிசு. சாதாரண பாஷையில சொன்னோம்னா சிபாரிசுன்னு சொல்றோமே, அதைத்தான் தாயார் செய்கிறார். முதலில் அவளிடம் சென்று நம் குற்றங்களை எல்லாம் சொல்லிவிட வேண்டும். சொல்லி, நான் இதற்கு வருந்துகிறேன், ஆனால் எனக்கு பகவானை அடைவதற்கு எந்த வழியும் இல்லை, அதனால் நீர்தான் அவரிடம் சொல்லி மறுபடியும் சேர்த்து கொள்ள வேண்டும். வீட்டுக்குள் சேர்க்கணும். எந்த வீடு? பரமபதம்ங்கிற வீட்டுக்குள்ள நம்மளை சேர்த்து கொள்ள வேண்டும். தாயாரிடம் சொன்னால் அவள் சென்று தந்தையிடம் பேசுகிறாள். பிதேவத்வத் பிரேயான் ஜனனி பரிபூர்ணாகசி ஜனே ஹிதஸ்ரோதோ விருத்தியா பவதிச்ச கதாச்சித் கலுஷதீஹி. பராசர பட்டர் இந்த கதையை அப்படியே ஸ்லோகமாக தெரிவிக்கிறார். தந்தை தானே, பகவான் நம் அனைவருக்கும் தந்தை. ஆகையால் அவருக்கு கருணை என்பது உண்டு. சில சமயங்களில் கோபம் வந்துவிடும். ஏன்னா சாஸ்திரம்னு ஒரு புஸ்தகம் வச்சுருக்காரு. இந்த தவறு செய்தால் இந்த தண்டனை, இந்த தவறு செய்தால் இந்த தண்டனைன்னு அவரே எழுதி வச்ச புஸ்தகம் தான். ஆகையால் யாராவது வந்தால் இந்த புஸ்தகத்தின்படி தண்டிக்கணும் என்று தயாராக உள்ளார். இந்த பிள்ளை வந்தாலும் அதைத்தான் செய்திருப்பார். இப்ப இந்த தாயார்ங்கிற பிராட்டியார்ங்கிற தாய் என்ன செய்கிறாள்? அப்படி முடியாது, இந்த சாஸ்திர புத்தகத்தை அந்த பிள்ளையிடம் காட்டக்கூடாது, உபயோகிக்கவே கூடாது, உங்கள் கருணையைத்தான் காட்ட வேண்டும், சாஸ்திர புத்தகத்தை மூடி வச்சிருங்கோன்னா. அப்ப அவர் சொன்னார், இப்படி எல்லாரும் வந்து காலில் விழுந்து எல்லாரையும் மன்னிச்சுட்டா என்ன பண்றதுனால் அதுக்கு தானே இருக்கும். தாய் தந்தையர் இருப்பதே மன்னிப்பு கேட்டவர்களை மன்னிப்பதற்குத்தான். அப்ப சாஸ்திரம் வீணாக போகும் என்னால் காலில் யார் விழவில்லையோ அவர்களுக்கு சாஸ்திரம், காலில் யார் விழுந்தார்களோ அவர்களுக்கு கருணை, ஒன்று கஷ்டமே இல்லையே என்று பாடம் எடுப்பாளாம். அப்படி அவர் வந்தால் கதாச்சித் கலுஷதீஹி கிமேதன் நிர்தோஷ கைக ஜகதி. என்னது இப்படி சொல்லலாமா? அவனை தண்டிக்கலாமா? உலகத்தில் தவறு செய்யாதவர் யார்தான் உள்ளார்? அப்படி பார்த்தால் முடியாது. அழகாக ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், மண்சோறு உண்ண புகுந்து கல் ஆராய கூடாது. மண்சோறு சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னால் எடுக்கும்போது இல்லை கல் இருக்கேன்னு சொன்னா சாப்பிடச்சே தெரியாதான்னு. அதே போலத்தான் சம்சாரத்தில் இருக்கும் சம்சாரிகளை பக்தர்களாக மாற்றி கை கொள்ள வேண்டும் என்றுதான் பகவானும் பிராட்டியும் முடிவு செய்து கொண்டு கீழே வந்தார்கள். இங்க வந்துவிட்டு அவனிடத்தில் பாபம் உள்ளதே நான் மன்னிக்க மாட்டேன்னா கல் ஆராய்வது போலத்தானே, பாபம் இருக்கத்தான் செய்யும், அதை பொருட்படுத்தாமல் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உச்சிதைஹி உபாயைஹி விஸ்மார்ய. எப்படி பேசினால் பகவான் மனம் இறங்குவாரோ அப்படி பேசி மனதை மாற்றி நம்மை சேர்த்து வைக்கிறாள். ஆக தாயாரை மறந்து விட்டோம்னு நம்மாழ்வாருக்கு தெரிந்தது. அதனால் முதலில் அவளை பாடிவிட்டார். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. அலர்மேல் மங்கை தாயார் விட்டுட்டு போகவே மாட்டேன், ஈரையும் அகலகில்லேன். அந்த இடத்துல கேட்டுக்கிறா, எப்படி சொல்கிறாள்? ரெண்டு வழியா சொல்லலாம். வெளியில போக மாட்டேன், வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்தே பார்த்து வெயில்னு பார்த்துட்டு போக மாட்டேன்னு சொல்றாளா, இல்ல சென்று சுடுகிறது என்று பார்த்து விட்டு திரும்பி வந்து சொல்கிறாளானால் இங்கிருந்தே பார்த்து சொல்லுகிறாள். இறங்கினதே கிடையாது. பகவான் பார்க்கடல் கிடைந்தாரோ இல்லையோ, அப்போதுதான் பிராட்டி தோன்றினாள். அன்று வந்து மார்பிலே ஏறி அமர்ந்தவள் தான். அதற்கு பிறகு இறங்கியதே கிடையாது. ஏன் இறங்கியது கிடையாது என்றால், இப்ப தாயார் பண்ற காரியம் என்னன்னு பார்த்தோமோ இல்லையோ, நாம் யாராவது சரணம் என்று சென்றால் அப்போது தாயார் அருகில் இல்லை என்றால் பகவான் தண்டித்து விடுவார். அப்ப நமக்காக பேசி சிபாரிசு பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கணுமே. இவள் என்றாவது பிறந்தகத்துக்கு 10 நாள் போறேன்னு போய் அன்னைக்கின்னு பார்த்து நம்ம சரணாகதி பண்ணோம்னால் அவ்வளவுதான். மறுபடியும் இன்னொரு 10 பிறவி எடுத்து விட்டு வர வேண்டியதுதான். அதற்காகத்தான் என்றுமே விட்டு கொடுப்பதில்லை. அவளுக்கு பகவானிடத்தில் இருக்கும் காதலால் விடாமல் இல்லை. பிள்ளைகள் வந்தால் யார் ரட்சிப்பது? இவரிடத்தில் விட்டு சென்றால் எல்லாத்தையும் ஆழும் பாழும் பண்ணிடுவர். அதனால் விட முடியாது. அருகிலேயே இருந்து யார் சரணாகதி செய்தாலும் காக்க வேண்டும். அப்படி அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. முதலில் பிராட்டியோட சேர்க்கையை பாடினார். அடுத்து நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே என்று 4 அடைமொழிகளை சொன்னார். இது 4 எதுனால், இப்ப 4 குணங்கள் பார்த்தோமே, வாத்சல்யம், சுவாமித்வம், சௌஷீல்யம், சௌலபியம். வாத்சல்யம் என்றால் குற்றங்களை பொருட்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வது. அதற்கு மேல் சுவாமித்வம் என்றால் தான் அனைவருக்கும் உடையவனாக இருப்பது, சொத்துக்கு உடையவனாக இருப்பது. சௌஷீல்யம் என்றால் வேற்றுமை பார்க்காமல் கலப்பது. சௌலபியம் என்றால் எளியவனாக இருப்பது. 4 அடைமொழி பாருங்கோ. நிகரில் புகழாய், பகவானுக்கு நிகரே இல்லாத புகழ் எதுனால்
இந்த வாத்சல்யம் என்கிற குணம்தான் அவனுக்கு புகழ். நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய். சுவாமித்துவம்னா அதானே, உலக அனைத்தையும் உடையவன் அவன்தான். உலகம் மூன்றுடையாய் என்று சுவாமித்துவம். அடுத்தது என்னை ஆழ்வானே, உலகத்துக்கு மட்டும் சுவாமி அல்ல, என்னை போன்ற ஒரு சாதாரண எலி எலும்பனுக்கும் அவர்தான் உடையவன், என்னோடும் அப்படி பழகுவார். என்னை ஆழ்வானே. அடுத்தது எளியவராக இருப்பாரா, உனக்கு ஆண்டானாக இருக்கலாம், நல்ல வாத்சல்யம் இருக்கலாம், சுவாமித்துவம் இருக்கலாம். எங்கே அவரை சென்று பற்றுவதுனால் திருவேங்கடத்தானே. ரொம்ப எல்லாம் போக வேண்டாம், தோர்க்கார் திருவேங்கடத்துல சென்றால் திருவடியை பிடித்து கொண்டு சரணாகதி செய்யலாம். ஆகையால் 4 குணங்களை சொல்லி திருவேங்கடத்தானே புகழ் ஒன்று இல்லா அடியேன். இது ரொம்ப முக்கியம். சரணாகதி செய்வதற்கு 2 அங்கங்கள் தேவை. ஒன்றுக்கு ஆகிஞ்சன்யம் என்று பெயர், மற்றொன்றுக்கு அனன்ய கதித்வம் என்று பெயர். ஆகிஞ்சன்யம் என்றால் என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று தெரிவிக்க வேண்டும். கை இப்படி இருந்தால் கொடுப்பதற்கு ஏதோ கொண்டு வந்திருக்கிறோம் அர்த்தம். பகவானை சேவிக்க போறோம், கையில பழமோ ஏதாவது ஒண்ணு புஷ்பமோ வாங்கிட்டு போனா எடுத்துன்னு போய் கொடுக்குறோம் இல்லையோ. இப்படின்னுட்டா அர்ச்சகர் கேட்டார் உபகாரம் கொண்டு வந்திருக்கலான்னு, இல்லைன்னுட்டோம் இல்லையோ. கையில ஒண்ணும் இல்லைன்னு காமிச்சிட்டா புரிஞ்சுட்டுருவாரே. அதே போல ந தர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமான் துவத் சரணாரவிந்தே அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்ய துவத் பாதாரவிந்தயுகலம் சரணமகம் பிரபத்யே. என்னிடத்தில் எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? கீழே 3 நாள் பார்த்தோமே, அது எதுவும் இல்லைன்னு அர்த்தம். கர்மயோகம் இல்லை. ந தர்மனிஷ்டோஸ்மி, தர்மத்தில் நிலை பெற்று நிற்பதான கர்மயோகம் என்னிடத்தில் இல்லை. நச்ச ஆத்மவேதி, ஆத்மாவை உள்ளபடி அறிதலான ஞான யோகமும் இல்லை. ந பக்திமான், பக்தியும் என்னிடத்தில் இல்லை. அப்ப எதுக்கு வந்தீர்? இது 3 இல்லையோ இல்லையோ. இல்லாட்டா ஒன்னும் கொடுப்பதற்கு என்னிடத்திலும் இல்லை, சென்று விடலாம் என்றால் ஆசை இருக்கே, அடைய வேண்டும் என்கிற ஆசை உள்ளது. ஆழ்வார் தெரிவிக்கிறார், நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலும் இனை உன்னை விட்டு ஒன்னும் ஆற்றகின்றேன் அரவினனை அம்மானே. என்னிடத்தில் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இல்லை, ஆனால் பிரார்த்தனை மட்டும் இருக்கு. ஆசை இருக்கிறது, அதனால் பிரார்த்திக்கிறேன். இதை விட இன்னும் எளிமையான ஒரு பாசுரம் சொல்றோமா? ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலை என்று ஒரு பிரபந்தத்தை பாடி உள்ளார். அது முழுக்க ரொம்ப உருக்கமான பாசுரங்கள். ரங்கநாதனை பற்றித்தான் 45 பாசுரங்கள். அழகான பாசுரங்கள், கேட்கறதுக்கும் அழகானவை, அர்த்தம் மிக அழகானவை. சரணாகதி என்ன பண்றோம் என்பதை தெரிவிக்கிறார். குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தணமதன்னை ஒழித்திட்டேன். அவர் பிராமணனாக பிறந்தவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அந்த பிராமணியம் எல்லாம் இப்ப என்கிட்ட இல்லவே இல்லை. குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தணமை. பிராமணன் என்றால் 3 வேளை குளித்து சந்தியாவந்தனம் செய்து வேள்விகளை செய்து அதன்படி வேதாத்தியனம் செய்து இருக்க வேண்டும் இல்லையோ. எல்லாத்தையும் ஒழிச்சுட்டேன், இது எதுவுமே என்கிட்ட கிடையாது. அப்ப கர்மயோகம் என்னிடத்தில் இல்லை. என் பிறவிக்கேற்ற என்னென்ன தர்மங்களை செய்ய வேண்டுமோ நான் செய்யவில்லை, ஒளித்திட்டேன். என்கண் இல்லை, ஞானமும் இல்லை, நின்கணும் பத்தன் அல்லேன், பக்தியும் என்னிடத்தில் இல்லை. அப்ப 3மே உபாயம் இல்லையோ இல்லையோ. அப்ப எதுவும் கிடையாது, போங்கோ அப்படின்னு சொன்னால் கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன். நான் செய்ய தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு, நன்னா கதறுவேன். நீதான் கொடுக்கணும், என்னிடத்துல இல்ல இல்ல இல்லன்னு கதறுவேன். அந்த கதறுதலை தாங்க முடியாமல் நீ கருணையில் கொடுத்து விடுவாய். இது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கிற அஸ்திரம். அப்ப கழிப்பது என் கொண்டு நம்பி ஆனந்தப்படுவதற்கான எந்த வழியும் என்னிடத்தில் இல்லை. கடல் வண்ணா கதறுகின்றேன். நான் செய்வது பிரார்த்தனை ஒன்றுதான். பிரார்த்தனை உபாயமாக ஆகாது அப்படின்னு பார்த்தோமோ இல்லையோ. அடுத்தது சொல்கிறார், அப்ப நீர் பிரார்த்தித்ததற்காக நான் கொடுக்கணுமானால் கடல் வண்ணா கடறுகின்றேன் அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே. நீ மோட்சத்தை கொடுப்பது நான் கதறினதுக்காக அல்ல, அருள் செய்ய வேண்டும். உன்னுடைய அருளாலே மோட்சத்தை கொடுக்க வேண்டும். அப்ப நீர் எதற்கு கதறினால், ஒரு பிள்ளைக்கு குழந்தைக்கு ரொம்ப நாளா அஜீரண வியாதின்னு வச்சுக்கோங்க, எதையுமே சாப்பிட முடியல. தாய் சக்கரை, அது இப்ப மார்கழி மாசம்னா இந்த நாயகனாய் வந்தா சக்கரை பொங்கல், உந்து மதகளித்தன், புளியோதரை எல்லாம் பண்ணா அந்த குழந்தைக்கு எதையுமே சாப்பிட முடியவில்லை. தாய்க்கு ரொம்ப வருத்தம், நன்னா எல்லாம் பண்ணேனே, குழந்தை சாப்பிட முடியலையேன்னு. 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. அப்போதுதான் வயர் சரியாயிற்று. இனி அந்த குழந்தையால் அனைத்தும் சாப்பிட முடியும், சாப்பிடலாம்னு மருத்துவர் சொல்லிவிட்டார். ஆனால் சரியா சமயத்துக்கு அந்த தாய் சோறு இடமாட்டாள். அன்னைக்கு அடுத்த நாள் என்னைக்கு சாப்பிடலாம்னு மருத்துவர் சொன்னாரோ அன்று 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 11:30 மணி ஆச்சு. அந்த குழந்தை வந்து தாய் மடியை கட்டி கொண்டு பசிக்கிறது, சோறு போடேன் என்று கதற வேண்டும்.
ஏன் அம்மா தானே, குழந்தைக்கு பசிக்கும்னு தெரியாதா, போடலாமான்னால் பசி சோறு போடுங்கிற வார்த்தையை 20 நாளா இவ கேட்கவே இல்லை. அந்த குழந்தை சாப்பிடுவானா சாப்பிடுவானா சாப்பிடுவானான்னு காத்துன்னு இருந்து இவளுக்கு வருத்தத்தான் மிஞ்சித்தே தவிர அவன் சாப்பிடவே இல்லை. அப்ப இன்று எனக்கு சோறு போடுன்னு தாயிடம் கேட்கணும்னு தாய் எதிர்பார்ப்பாளோ இல்லையோ? அதுக்கு முன்னாடி அவளுக்கு தெரியாதா 11 மணி ஆனா பசிக்கும்னு? 10 வருஷமா சோறு போட்டவளுக்கு இன்று அவனுக்கு என்ன பசிக்கும் என்ன வேண்டும்னு தெரியும். ஆனால் வரட்டமே, ஒரு முறை தாயே பசிக்கிறதுங்கிற வார்த்தையை காதால கேட்கணும் என்று ஆசைப்படுவாளே, அதே போலத்தான் எத்தனை வருஷங்களாக பகவானே உன்னை சரணமாக பற்றுகிறேன் என்கிற வார்த்தையை கேட்காம பகவான் தவிச்சிருப்பார். அதனால் சொல்லட்டுமே, ஒரு முறை வந்து உன்னையே சரணமாக பற்றுகிறேன்னு கதறட்டும். கதறிடவுடன் அதற்கு மேல வருத்தமே படவிட மாட்டார். ஒரு தடவை பிள்ளை கேட்டுட்டா அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையுமா கதற விடுவா தாயார். ஒரு முறை ஆசைக்காக கேட்க வேண்டும்ங்கிற அன்பு, என்னமோ தான் அந்நியாயமான ஆசை இல்லையே, சரியான ஆசைதானே தாயினுடையது. அதே போல இந்த ஜீவாத்மாவனுடைய பாட்டு கேட்க வேண்டும். ஒரு முறை நீதான் காக்க வேண்டும் என்று அவன் சொல்லிவிட்டால் அதற்கு மேல் ஓடி வந்து காக்கிறான். கஜேந்திரன் தன்னை காக்க வேண்டும் என்று அழைத்தார். 1000 ஆண்டுகள் கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் யுத்தம் நடந்தது. பகவான் பார்த்துட்டே தான் இருந்தார். எப்ப கஜேந்திரனுக்கு பலம் குறையிறது, எப்ப முதலை அவனை விழுங்க போகிறது எல்லாம் அறிவார். ஆனால் தானாக வரவே இல்லை. கஜேந்திரன் எப்பொழுது அழைத்தாரோ உடனே ஓடோடி வந்தார். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।